ஹாய் ஹலோ வியூவர்ஸ், நான் உங்கள் சக்திவேல். இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போ ரீசெண்டாக பல்லவரம் சந்தையிலேருந்து ஒரு செம்பருத்தி செடி வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை எப்படி நான் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண போகிறேன், இதுக்கான என்ன மண்கலவை நான் பயன்படுத்துகிறேன் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதில் மண்கலவை நம்ம கரெக்டாக ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த உரங்கள் கொடுக்குறதெல்லாம் தேவையே படாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கரெக்டான ஒரு மண்கலவை எப்படி நம்ம கொடுக்குறது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் எடுத்துக்கிற க்ரோ பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 12x15 இந்த க்ரோ பேக் சைஸ் நான் எடுத்துக்கிறேன். இது எனக்கு கண்டிப்பாக ஒரு 5 இயர்ஸாவது தாங்கும். ஸோ அந்த ஒரு ரேஞ்சில் தான் இந்த க்ரோ பேக் எடுத்துக்கிறேன். இது 200 GSM பேக். இந்த மாதிரி ஒரு 12x15 இல்லை 15x15 ஒரு செம்பருத்தி செடிக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட்டில் கூட நீங்கள் வைக்கலாம். பட் ஆனால் நீங்கள் நிறையா பூக்கள் வேணும், செடி ஃபுல்லாக பூக்கள் நிறையா வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் நீங்கள் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும். இல்லை இந்த சைஸில் ஏதாவது ஒரு கண்டெய்னர் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி க்ரோ பேக் எடுத்துக்கிறேன். இதில் அடியில் பார்த்தீங்கன்னா நான் கோகோபீட் நான் போட்டுக்கிறேன். ஸோ அடியில் கொஞ்சோண்டு கோகோபீட் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ அடி பேஸ் பார்த்தீங்கன்னா நான் கோகோபீட் எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு மணல் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கோகோபீட் மணல் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது மழைக்காலங்கிறதுனால உங்களுக்கு அடியில் கோகோபீட் போடுறது நல்லது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா இது செடி இதுதான் நான் வாங்கிட்டு வந்தேன். பலாரம் சந்தையில் இந்த ஒரு இந்த ஒரு ஹைபிஸ்கஸ் வெரைட்டி பார்த்தீங்கன்னா ஒரு 40 ரூபீஸ்க்கு கொடுத்தாங்க. நல்ல பெரிய செடியாக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருந்துச்சு. இதில் இருக்கிற மண்கலவை பார்த்தீங்கன்னா செம்மண் மணல். ஸோ செம்மண் இதுக்காக நான் தனியாக ஆட் பண்ண போகிறதில்ல. இதில் இருக்கிற செம்மண் தான் நான் பயன்படுத்திக்க போகிறேன். ஸோ இதை எப்படி எடுக்கிறேங்கிறது பாருங்கள். நிறைய பேர் எடுக்கும் போதே உடச்சிடுறாங்க. கையை இப்படி வச்சுக்கோங்க. கையை இப்படி வச்சுக்கிட்டு இப்படி கவுத்திங்கனாலே வந்துடும். இப்படி பிடிச்சி எடுத்திங்கனாலே வந்துடும் மோஸ்ட்லி. சைடெலாம் லூஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே புஷ் பண்ணிங்கன்னா இந்த கவர் மட்டும் தனியாக வெளில வந்துடும். ஸோ பார்த்தீங்கன்னா வேர்கள் நல்லா இருக்குது, நல்லா ஆரோக்கியமாக இருக்குது செடி. ஸோ செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செடியாக தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கீழே மட்டும் லூஸ் பண்ணால் போதும், மேலெலாம் லூஸ் பண்ண தேவையில்லை. கீழே மட்டும் லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு இந்த வேர்களை அப்படியே வச்சிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்போஸ்ட் எடுத்துக்கிறேன். வெர்மி கம்போஸ்ட் நான் எடுத்துக்கிறேன். மண்புழு உரம் சுற்றியும் ஒரு லேயர் மாதிரி நான் எடுத்து போட்டுக்கிறேன். மண்புழு உரம் திருப்பி மணல் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட நீங்கள் போடலாம். நீங்கள் சாதாரணமாக இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு கூட போடலாம். இல்லை இந்த மாதிரியும் போடலாம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த பூச்செடிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டிங்கன்னா தான் லேயர் பை லேயராக போட்டிங்கன்னா ஓரளவுக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும். ஏன்னா வேர்பகுதியில் கொஞ்சம் உரமும் திருப்பி மேலே கொஞ்சம் கோகோபீட்டும் மணலும் இருக்கும்போது உங்களுக்கு தண்ணி ரொம்ப சேராது. அதே மாதிரி உங்களுக்கு பூக்கள் நல்லா பூக்கிறதுக்கு தேவையான சத்துக்களும் கரெக்டாக கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ திருப்பி இப்போ நான் வெர்மி கம்போஸ்ட் போடுறேன். திருப்பி கொஞ்சம் மணல் ஆட் பண்ணிக்கிறேன். மணல் ஃபுல்லாகவே இந்த இடத்துல நான் முடிச்சிடுறேன். மணல் இதுக்கப்புறம் மேலே வேண்டாம். ஸோ மணல் ஃபுல்லாகவே இந்த இடத்துல நான் போட்டுட்டு இதுக்கு மேலே ஃபுல்லாகவே கோகோபீட்டையும் வெர்மி கம்போஸ்ட்டும் போட்டு முடிச்சிடுறேன். உங்கள்கிட்ட செம்மண் இருந்துச்சுன்னா செம்மண் கூட நீங்கள் கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். எனக்கு இந்த செடியிலே செம்மண்ணும் மணலும் போட்ட கலவை தான் வச்சுருக்காங்கிறதுனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. ஊற்றிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு இந்த டிரான்ஸ்பிளான்டேஷன் கரெக்டாக முடியும். தண்ணி நிறைய பேர் ஊற்றும் போது ஃபுல்லாக ஊற்றாமல் லைட்டாக மேலே தெளித்து விட்டுடுறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபஸ்ட் வாட்டி ஊற்றும் போது ஊற்றிடுங்க. இந்த வாட்டி நீங்கள் ஃபஸ்ட் வாட்டி ஒரு தண்ணி ஊற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு 2-3 நாளைக்கு நீங்கள் தண்ணி ஊற்ற தேவையில்லை. அதுவும் மழை காலங்கள் இருக்குதுங்கிறப்போ நீங்கள் பெருசாக தண்ணி ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை. வெயில் காலத்தில் இல்லை நார்மல் டெம்பரேச்சரில் நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிங்கன்னா ஒரு 3 நாளைக்கு தண்ணி ஊற்றாமல் பார்த்துக்கோங்க. டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கப்புறம் 3 நாள் செடியை எந்த டிஸ்டர்பும் பண்ணக்கூடாது. இப்போ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா செடி கொஞ்சம் டல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை டிரான்ஸ்பிளான்டேஷன் ஷாக்குன்னு சொல்லுவாங்க. ஒன்ஸ் ஒரு செடியை ஒரு புது இடத்துக்கோ இல்லை டக்குன்னு நம்ம மாற்றுறோம் அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு ஷாக் மாதிரி ஜர்க் ஆகும். பிளான்ட் கொஞ்சம் டல்லாகிற மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. செடி பார்க்க ரொம்ப டல்லாக இருக்குன்ட்டு டக்குன்ட்டு ஏதாவது உரத்தை எடுத்து கொடுத்துறாதீங்க. உரமோ இல்லை லிக்விட் ஃபர்டிலைசரோ எதுவும் கொடுத்துறாதீங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொரு மோசமாக தான் ஆக்குமே தவிர அது சால்வ் பண்ணாது. ஏன்னா அது நம்ம உடம்பு முடியாதவங்க யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 1 கிலோ பிரியாணி எடுத்து சாப்பிடுன்னு சொல்கிற மாதிரி தான் ஆகும். ஸோ அதனால் செடிக்கு பார்த்திங்கன்னா அது ஓவர்லோட் மாதிரி ஆகிடும். ஸோ கொஞ்சம் டல்லாக இருக்குது டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே அப்படின்னா கொஞ்சம் விட்டுடுங்க. அது நீங்கள் எந்த டிஸ்டர்பும் பண்ணாமல் இருந்தீங்கனாலே செடி தானாகவே நார்மலாக ஆகிடும். ஸோ அதனால் அதை பற்றி எதுவும் கவலைப்பட தேவையில்லை.
ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது, எப்படி கரெக்டான மண் கலவை கொடுக்குறது அப்படின்ட்டு. ஸோ இந்த பிளான்ட் வந்து எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம வர வீடியோக்கள் எல்லாத்துலேயும் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோ அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களை நான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from your Sakthivel. Have a happy growing day. Bye bye.